வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் வருகை. திருச்சியில் இன்று ட்ரோன்கள் பறக்க தடை. ஆம்ஸ்ட்ராங் மறைவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேரிழப்பு. துரை வைகோ பேட்டி. நாளை மணிப்பூர் செல்கிறார் ராகுல் காந்தி. வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் சந்திப்பு. படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த மாயாவதி சென்னை வருகை தந்தார். நான்கு நாள் சுற்றுப்பயணம். ஒடிசாவுக்கு வருகை தந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கெஜ்ரிவாலின் மருத்துவ ஆவணங்களை மனைவி பார்வையிடலாம். டெல்லி நீதிமன்றம் அனுமதி. முதலமைச்சர் வருகையை ஒட்டி திருச்சியில் இன்று பாதுகாப்பு காரணம் கருதி ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார். இதற்காக அவர் சென்னையில் இருந்து இன்று மாலை விமானம் மூலம் திருச்சிக்கு செல்கிறார். பின்னர் இங்கிருந்து கார் மூலம் புதுக்கோட்டை செல்கிறார். பின்னர் நிகழ்ச்சி முடிந்ததும் மீண்டும் திருச்சி வந்து விமானம் மூலம் சென்னை செல்கிறார். இதையொட்டி பாதுகாப்பு காரணம் கருதி இன்று முழுவதும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்சி விமான நிலையத்தில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு சென்றுவிட்டு மீண்டும் திருச்சிக்கு அவர் பயணம் செய்யும் சாலைகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையை மீறி ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்கவிடும் நபர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் மா. பிரதீப் குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கின் மறைவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அவரது கட்சிக்கும் பேரிழப்பு என மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திருச்சி எம்பி துரை வைகோ சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். மதுரையின் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை கண்டிக்கத்தக்க ஒரு செயல் எனவும் காவல்துறை மற்றும் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல். தமிழ்நாடு அரசு காவல்துறை இரும்பு கரங்களோடு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சம்பந்தமா கொஞ்சம் பேர் சரண்டர் ஆயிருக்கிறாங்க. பட் ஏன்னா அந்த சரண்டர் ஆனவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லைங்கிற ஒரு கருத்து இப்போ பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுல முழு விசாரணை நடத்தி இதுக்கு காரணமான முக்கியமான குற்றவாளிகள் அது அரசியல் ரீதியான ஒரு வன்மத்தோடு செஞ்சிருக்கிறாங்களா இல்ல தனிப்பட்ட பகையின் காரணமாக திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களாங்கிற விசாரணை மூலியமா தான் தெரியும். ஆனா கண்டிப்பா நம்முடைய காவல்துறை இது முழுமையான ஒரு நேர்மையான ஒரு விசாரணை கண்டிப்பா செய்வாங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்க பத்திரிகை நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நீங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குங்கிறது. வன்முறை சம்பவங்கள் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. இது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதுக்கு காரணங்கள் இதுக்குண்டான அந்த சூழ்நிலைகள் இல்லாம இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு சரி காவல்துறை சரி வருங்காலங்கள்ல அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்க கூடாது என தெரிவித்த துரை வைகோ அவர்கள் புறக்கணிப்பது மதவாத சக்திகளான பாஜக தமிழகத்தில் வேரூன்ற வாய்ப்பாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் ஒரு நான் ஏற்கனவே பல தடவை சொன்ன மாதிரி எம்ஜிஆர் கண்ட ஒரு இயக்கம், அதுவும் ஒரு திராவிட இயக்கம். அவங்க இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்க கூடாது. அவங்க அதிமுக புறக்கணிக்கிறத பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகள் பாஜக தமிழ்நாட்டில் வேறுன்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குது. அவங்க திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் சொல்லுவேன். நான் இன்னொரு திராவிட இயக்கம் தான் இருக்கணும். இதுல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நீங்க மதவாத ஒரு சக்திகளுக்கு ஒரு வாய்ப்பை ஒரு கொடுத்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் சென்னைக்கு மாற்றாக திருச்சியை நிர்வாக தலைநகராக அறிவித்தால்தான் அதை நிச்சயம் வரவேற்பேன் எனவும் துரை வைகோ தெரிவித்தார். ஒடிசாவில் உள்ள தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் 13வது பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒடிசாவில் 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்.
இதற்காக ஒடிசாவில் உள்ள பிஜு பட்நாயக் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்த அவரை ஆளுநர் ரகுபர் தாஸ் மற்றும் முதலமைச்சர் மோகன் சரண் மஜ்ஜி ஆகியோர் முறைப்படி வரவேற்றனர். 1936ஆம் ஆண்டில் ஒடிசா தனி மாநிலம் உருவாக்கத்தில் முன்னோடியாக இருந்து பங்காற்றிய உத்தலமணி பண்டித் கோபபந்து தாஸின் 96வது நினைவு நாளை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். ஒடிசாவின் மயூர்பஞ்ச் மாவட்ட பகுதியை சேர்ந்த முர்மு பூரி நகரில் உள்ள நாளை நடைபெறக்கூடிய ரத யாத்திரையில் பங்கேற்பது என திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்பின் வருகிற 8ஆம் தேதி புவனேஸ்வர் அருகே ஹரிமட கிராமத்தில் பிரம்ம குமாரிகளுக்கான தெய்வீக ஓய்வு மையம் ஒன்றை திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து 9ஆம் தேதி புவனேஸ்வரில் உள்ள தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் 13வது பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். அதே நாளில் ஒடிசாவில் இருந்து அவர் டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி எம்பி நாளை மணிப்பூர் செல்கிறார். மணிப்பூரில் மெய்தி குக்கி இனக்குழுவினருக்கு இடையே கடந்த ஆண்டு மே மாதம் கலவரம் வெடித்தது. ஓராண்டை கடந்தும் மோதல் சம்பவங்கள் ஆங்காங்கே தற்போதும் நீடித்து வருகிறது. இந்த வன்முறையில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதே வேளையில் வன்முறையை கட்டுப்படுத்த மணிப்பூரில் ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. வன்முறை சம்பவங்கள் தற்போது குறைந்துள்ள நிலையில் மணிப்பூரில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி நாளை மணிப்பூர் செல்கிறார். டெல்லியில் இருந்து விமானம் மூலம் மணிப்பூர் செல்லும் ராகுல் காந்தி வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று அங்குள்ள மக்களுக்கு ஆறுதல் கூற உள்ளார். மேலும் வன்முறையால் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் ராகுல் காந்தி சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். தனது மனைவி சுனிதா பார்வையிட அனுமதி கோரி கெஜ்ரிவால் தரப்பில் டெல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் இருந்து வருகிறார். அவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். சிறையில் உள்ள மருத்துவர்களின் பரிந்துரைப்படி அவருக்கு மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன. உணவு கட்டுப்பாடும் பின்பற்றப்படுகிறது. இந்நிலையில் தனது மருத்துவ ஆவணங்களை தனது மனைவி சுனிதா பார்வையிட அனுமதி கோரி கெஜ்ரிவால் தரப்பில் டெல்லி விசாரணை கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த நீதிபதி காவேரி பவேஜா கெஜ்ரிவாலின் மருத்துவ ஆவணங்களை சுனிதா பார்வையிட அனுமதி அளித்தார். அந்த ஆவணங்களை சுனிதாவிடம் காண்பிக்குமாறு சிறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வேறு மருத்துவர்களிடம் சுதந்திரமாக ஆலோசிக்கவும் சுனிதாவுக்கு அனுமதி அளித்தார். இருப்பினும் சிறையில் மருத்துவர்களுடனான ஆலோசனையின் போது தனக்கு துணையாக இருக்க சுனிதாவை அனுமதிக்குமாறு கெஜ்ரிவால் விடுத்த கோரிக்கையை நீதிபதி நிராகரித்தார். மாயாவதியின் வருகையை ஒட்டி ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று முன்தினம் சென்னையில் அவரது வீட்டின் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக இதுவரை 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடல் இன்று அடக்கம் செய்யப்பட உள்ளது. இந்த சூழலில் கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி நேரில் அஞ்சலி செலுத்த இன்று காலை சென்னை வந்தடைந்தார். இன்று காலை 9:30 மணி அளவில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தார். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு அவரது குடும்பத்துக்கு ஆறுதல் கூறினார். மாயாவதியின் வருகையை ஒட்டி பாதுகாப்பு பணிகளில் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தற்போது பெரம்பூரில் உள்ள சென்னை மாநகராட்சி பந்தர் கார்டன் பள்ளியில் ஆம்ஸ்ட்ராங் உடல் வைக்கப்பட்டுள்ளது. முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக தலைவர்கள், பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள், திரையுலகினர், பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தி வருகிறார்கள். ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கில் தனது பெயரும் சேர்க்கப்படலாம் என கருதி அதிமுக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை நேற்று நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தி வருகிறார்கள். விஜயபாஸ்கரின் வீடு, நிறுவனங்கள் என 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. 2 டிஎஸ்பிக்கள் 9 ஆய்வாளர்கள் கொண்ட குழு தீவிர சோதனை ஈடுபட்டுள்ளது. நில அபகரிப்பு வழக்கில் முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தேடப்பட்டு வரும் நிலையில் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. வழக்கு தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்களின் இடங்களில் ஏற்கனவே சோதனை நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் மனைவி விஜயலட்சுமியிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். நீட் தேர்வை கொண்டு மாணவர்களின் உயிருடன் மத்திய அரசு விளையாடி கொண்டிருப்பதாக கோவையில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
கோவை ரயில் நிலையம் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் நீட் தேர்வு குறித்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது அவர் பேசியதாவது, கடந்த 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு இந்தியா முழுவதும் நீட் தேர்வை அறிமுகம் செய்தது. இந்திய மாணவர்கள் வெளிநாடுகளில் உள்ள கல்லூரிகளில் மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பிக்கவும் நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் யூஜி தேர்வும், முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் பிஜி தேர்வும் நடத்தப்பட்டு வருகிறது. இது மாணவர்களின் தற்கொலைக்கு வழிவகுக்கும் விதமாக அமைவதாகவும் அவர் கூறினார். மேலும் சிபிஎஸ்இ பிரிவில் பாடங்களை படிக்கும் மாணவர்கள் மட்டுமே நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியும் என்ற நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தி இருப்பதாக அவர் கூறினார். இதுவரை 24 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். இது எவ்வளவு பெரிய துரோகம் என்பதை மோடி உணர வேண்டும் எனவும், இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்களின் உயிரை பறிக்கும் ஒரு தேர்வாக மாறி வருவதால் நீட் தேர்வை ரத்து செய்வது மாணவர்களின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தலைவர் ஈஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு தெளிந்த மனப்பான்மையோடு அணுகணும். இந்த பிரச்சனையை நாங்க எடுத்துட்டோம், மாற்ற மாட்டோம். எப்படி விவசாயிகள் பிரச்சனையை மாத்தினாங்க? விவசாயிகள் பிரச்சனை 3 சட்டம் போட்டாங்க. நரேந்திர மோடி பலமா இருக்கும்போது, இப்ப இருக்கிற மாதிரி கூட கிடையாது. அன்னைக்கு பலமா இருக்கும்போது மக்களுக்கு விரோதமா, விவசாயிகளுக்கு விரோதமா 3 சட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினார்கள். ஆனால் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்பு மத்திய அரசாங்கமே அந்த சட்டத்தை தூக்கி போட்டு விட்டது. அதனால மக்களுக்கு விரோதமா இருக்கு, இவ்வளவு தூரம் டேட்டாஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு பின்னாடி மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணுங்க. எப்படி விவசாய சட்டத்தை தூக்கி வெளியில போட்டீங்களோ அதே மாதிரி இந்த நீட்டை தூக்கி வெளியில போடுங்க. தமிழ்நாடு முழுசும் மட்டுமல்ல, இந்தியா முழுசும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயமும் மக்களும் மாணவர்களும் உங்களை வாழ்த்துவார்கள். நன்றி, வணக்கம். குஜராத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 15 பேர் காயமடைந்துள்ளனர். குஜராத் மாநிலத்தின் சூரத் மாவட்டம் சச்சின் பலி கிராமத்தில் 6 அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 30 வீடுகள் உள்ளன. இதில் 5 வீடுகளில் மக்கள் குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் சூரத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு நேற்று திடீரென இடிந்து விழுந்தது. இதில் கட்டட இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கிக் கொண்டனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த போலீசார், தீயணைப்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இடிபாடுகளுக்குள் 10க்கும் மேற்பட்டோர் இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இடிபாடுகளில் இருந்து ஒரு பெண் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த கட்டட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கட்டடம் இடிந்து விழுவதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. அதிமுகவையும் அதன் சின்னத்தையும் காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி எடுக்கின்ற முடிவிற்கு அதிமுக தொண்டர்கள் உடனிருப்போம் என திருப்பரங்குன்றம் அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். மதுரை பரிதிமார் கலைஞரின் 154வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அரசியல் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி காலங்களில் இடைத்தேர்தலை புறக்கணித்த வரலாறே உண்டு. அந்த வகையில் நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்த்து காத்திருப்பதாக அவர் கூறினார். அதிமுகவிற்கு எடப்பாடி நம்பிக்கை துரோகம் செய்ததாக அண்ணாமலை குற்றச்சாட்டு அளித்திருப்பதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு, அதிமுகவை காப்பாற்றவும் அதன் சின்னத்தை காப்பாற்றவும் எடப்பாடி பழனிசாமி எடுக்கின்ற முடிவு அண்ணாமலைக்கு நம்பிக்கை துரோகமாக தெரிந்தால் அந்த நம்பிக்கை துரோகத்தை அதிமுக தொண்டர்கள் முழுமையாக வரவேற்கிறோம் என கூறினார். மேலும் கட்சியை காப்பாற்றவும், எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகழை காப்பாற்றவும் எடப்பாடி பழனிசாமி எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தும் சரி என எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா கூறினார். அதிமுகவுக்கு நன்மை செய்ய நினைத்து அதிமுகவை காப்பாற்ற, அண்ணா சின்னம் குறித்த கொடியை காப்பாற்ற, அண்ணா இரட்டை இலையை காப்பாற்ற எங்கள் அருமை அண்ணன் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் எடுக்கிற முடிவு அண்ணாமலைக்கு நம்பிக்கை துரோகம் என்று தெரிந்தால் அந்த நம்பிக்கை துரோகத்தை அதிமுக தொண்டர்கள் முழுமையாக வரவேற்கிறோம். அதிமுக காப்பாற்றணும், அதிமுக இரட்டை இலையை காப்பாற்றணும். அதிமுகவை அழிக்க நினைக்கிறவர்களை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் அருமையான எடப்பாடியார் எடுக்கிற முடிவுக்கு பெயர் நம்பிக்கை துரோகமா? அந்த நம்பிக்கை துரோகத்தை அதிமுக தொண்டர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம், மக்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கட்சியை காப்பாற்ற, எம்ஜிஆர் புகழை காப்பாற்ற, அம்மாவின் புகழை காப்பாற்ற, தொடர்ந்து கட்சியிலே மிகச் சிறப்பான தலைமை கழகத்தை காப்பாற்ற அருமையான எடப்பாடியார் எடுக்கிற முடிவுகள் அவருடைய பார்வைக்கு, அண்ணாமலை பார்வைக்காக இருந்தாலும் சரி, யாருடைய பார்வைக்காக இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கை துரோகம் எங்களுக்கு உண்மை செய்தி. அதுதான் எங்களை காப்பாற்றுகிற செய்தி. அதுதான் எங்களுடைய அண்ணனுடைய நடவடிக்கை. அதற்கு பெயர் நாங்கள் சொல்வது ராஜதந்திரம். உங்களுடைய பார்வையிலே அது நம்பிக்கை துரோகமா இருக்கலாம், எங்களுடைய பார்வையிலே அது மிகப்பெரிய ராஜதந்திரம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழை காக்கிற சூழ்நிலை. 14 ஆண்டு காலம் நெதர்லாந்து பிரதமராக பதவி வகித்த மார்க் ரூட்
பதவிக்காலம் முடிந்ததும் சைக்கிளில் எளிமையாக வெளியேறினார். நெதர்லாந்தில் கடந்த 14 ஆண்டுகளாக பிரதமராக இருந்தவர் மார்க் ரூட். இவர் ஒரு வலதுசாரி ஆதரவாளர். இந்த நிலையில் மார்க் ரூட் வரும் அக்டோபர் மாதம் நேட்டோ பொதுச் செயலாளராக பதவியேற்க உள்ளார். முன்னதாக தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் அடுத்த நெதர்லாந்து பிரதமராக டிக் ஸ்க்ரூப் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு அந்த நாட்டு மன்னர் வில்லியம் அலெக்சாண்டர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தி ஹேக் நகரில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு விழாவில் அவருடன் மந்திரிகளும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த விழாவில் கலந்து கொண்ட மார்க் ரூட் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தபடி பிரதமர் அலுவலகத்தை விட்டு வெளியேறினார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அவர் எளிமையாக சைக்கிளில் சென்றது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் வருகை. திருச்சியில் இன்று ட்ரோன்கள் பறக்க தடை. ஆம்ஸ்ட்ராங் மறைவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேரிழப்பு. துரை வைகோ பேட்டி. நாளை மணிப்பூர் செல்கிறார் ராகுல் காந்தி. வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் சந்திப்பு. படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த மாயாவதி சென்னை வருகை தந்தார். நான்கு நாள் சுற்றுப்பயணம் ஒடிசாவுக்கு வருகை தந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கெஜ்ரிவாலின் மருத்துவ ஆவணங்களை மனைவி பார்வையிடலாம். டெல்லி நீதிமன்றம் அனுமதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.